ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, கண்ணியமிக்க துல்ஹஜ்ஜினுடைய இந்த முதல் 10 நாட்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உலகத்தினுடைய நாட்களிலேயே ஆக சிறந்த நாட்கள் இந்த 10 நாட்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த முதல் 10 நாட்கள் மிகவும் மகத்துவமானது. இந்த துல்ஹஜ்ஜினுடைய இந்த முதல் 10 நாட்கள் அல்லாஹ்வின் பக்கம் தௌபாவை கொண்டு மீளக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் இந்த நாட்களிலே வழங்கி இருக்கிறான். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், தக்பீர் சொல்வதும் தஹ்மீல் சொல்வதும் தஹ்மீது சொல்வதும் அல்லாஹ்விடத்தில் இந்த நாட்களில் மிகப்பெரிய ஒரு உயர்வை ஏற்படுத்தும். லா இலாஹா இல்லல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்கின்ற இந்த கலிமாக்களை, இந்த திக்ருகளை இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களில் அதிகமாக ஓதிவார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த விஷயத்தை உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க. அப்போ இந்த நாட்கள் முழுவதுமே, இந்த முதல் 10 நாட்கள் முழுவதுமே திக்ரை கொண்டும் இஸ்திக்பாரை கொண்டும் இதர இபாதத்துகளை கொண்டு பிரார்த்தனைகளை கொண்டு குர்ஆனை கொண்டு கழிக்கப்பட வேண்டிய ஒரு நாட்களாக இந்த 10 நாட்கள் இருக்குது. அந்த அடிப்படையில இந்த துல்ஹஜ்ஜினுடைய இந்த முதல் 10 நாட்களில் இந்த நாட்களில் தௌபாவை கொண்டு அல்லாஹ்விடத்துல மீளக்கூடியவர்களாக மாறணும். ஏன்னு சொன்னா, அதிகமான மன்னிப்பை எப்படி ரமலானுடைய மாதங்கள்ல அல்லாஹ் எப்படி மன்னிப்பை வழங்குறானோ, ரமலானுடைய கடைசி 10 நாட்கள்ல எப்படி ஒரு அடியானுக்கு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கிடைக்குதோ, அதே போன்று இந்த 10 நாட்களில் அதிகமாக அல்லாஹ் மன்னிப்பை வழங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த துல்ஹஜ்ஜினுடைய இந்த 10 நாட்கள்ல வர இருக்கக்கூடிய 9வது நாள், துல்ஹஜ்ஜினுடைய பிறை 9வது நாளை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லும் பொழுது, நரகத்திலிருந்து அதிகமானவர்களை அல்லாஹ் விடுதலை செய்யக்கூடிய ஒரு நாள் அந்த துல்ஹஜ்ஜினுடைய பிறை 9வது நாள், அந்த அரஃபாவினுடைய தினம் என்பதாக நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்போ பாவத்தை, தௌபாவை அல்லாஹ்விடத்துல அதிகமாக ஆக்கி கொள்ள வேண்டிய ஒரு நேரத்தில, ஒரு நாட்களிலே நாம இருக்கிறோம். தௌபா செய்வது அதிகமாக இந்த நாட்களில் சிறந்ததாகவும் இருக்கு. பாவத்திற்காக வேண்டி, தான் செய்த பாவத்திற்காக வேண்டி ஒரு அடியான் அல்லாஹ்விடத்துல 2 விஷயத்தை கையாளணும். ஒரு அடியான் 2 விஷயத்தை அல்லாஹ்விடத்துல தௌபா கேட்கும் பொழுது அவருக்கு தேவைப்படுது. அதுல ஒன்று அழுகுதல், 2வது மன்றாடுதல். இந்த 2மே அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள், ஒரு அடியான் ஒண்ணு அழுது கேட்கிறான், இல்லைன்னா மன்றாடி கேட்கிறான். இந்த 2மே தௌபாவுக்காக வேண்டி, யா அல்லாஹ் பாவத்திற்காக வேண்டி என்ன நீ மன்னிச்சது, நான் செய்த பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல அழுகுவதும், தான் செய்த பாவத்திற்காக வேண்டி மன்னிப்பை கேட்டு அல்லாஹ்விடத்துல மன்றாடுதல் இருக்குது. அது மிகவும் தௌபாவிற்கு, அந்த தௌபாவிற்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பதிலை அல்லாஹ் வழங்குறான். அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பையும் கொடுக்கிறான். இந்த நாட்களில் அந்த மன்னிப்பை விரைவில் அல்லாஹ் வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். ஹஸரத்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு காட்டினுடைய பகுதியில போய் கொண்டிருக்கும் பொழுது, ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு இளைஞர், ஒரு அடிமை, அந்த இளைஞர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இளைஞரை அழைத்து, உன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஆடுகளில் ஒரு ஆடை எனக்கு நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ அந்த இளைஞர் சொல்றாரு, அந்த அடிமை அவர் சொல்றாரு, ஒரு ஆடை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய முதலாளி வந்து நான் மந்தைக்கு போன உடனே எண்ணி பார்ப்பாரு, அதுல ஒரு ஆடு குறையுதுன்னு சொன்னாருன்னா நான் என்ன செய்யறது என்பதாக அந்த இளைஞர், அந்த ஆடு மேய்க்கக்கூடிய அந்த இளைஞர் உமர் ரலியல்லாஹு அவர்கிட்ட சொல்லும் பொழுது, உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அந்த ஆட்டை
அவர் காணா போச்சுன்னு சொல்லி அவர் கேட்கக்கூடிய அந்த ஒரு ஆடை ஓனாய் சாப்பிட்டு விட்டது என்பதாக நீ சொல்லிவிடு என்று உமர் அலி அல்லாஹ் அவர்கள் சொல்லும் பொழுது, அந்த இளைஞர், அந்த ஆடு மேய்க்கக்கூடிய அந்த அடிமை, அந்த இளைஞர் கூறுகின்றார், ஃபஹி அல்லாஹ், அல்லாஹ் இங்கதானே இருக்கிறான், அல்லாஹ் இங்கதானே இருக்கிறான், அல்லாஹ் இதை பார்த்து கொண்டிருக்கிறானே, நாளை மறுமையில் அல்லாஹ் இதை பற்றி கேட்டால் நான் என்ன பதில் சொல்வது என்பதாக உமர் அலி அல்லாஹ் அவர்களிடத்துல அந்த இளைஞர் இந்த வார்த்தையை கூறியதும், அந்த இளைஞருடைய ஈமான், அந்த இளைஞருடைய அந்த இறை பற்று, இறை அச்சம், உமர் அலி அல்லாஹ் அவர் உடனடியாக அந்த இளைஞரை அடிமையில் இருந்து விடுதலை செய்து கொடுத்து அவரை ஒரு நல்ல நிலைக்கு அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்பதாக நாம் வரலாறுல பார்க்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த இறையச்சம்னா தௌபாவை கொண்டு அல்லாஹ்விடத்திலே மீளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். யாரிடத்துல இறையச்சம் இருக்கோ அவர் தான் தௌபா செய்வார். யார் அல்லாஹ்வுடைய பயம் யாருடைய உள்ளத்துல இருக்கோ அவர் தான் அல்லாஹ்ட்ட தௌபா செய்வார். அல்லாஹ்வுடைய பயம் இல்லாதவர், இறையச்சம் இல்லாதவர் அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு கேட்க மாட்டார், கேட்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படாது. ஆனால் இறையச்சம் உள்ளத்துல அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் நாளைக்கு மறுமையில என்னை கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? இந்த உலகத்துல எதை வேண்டாலும் எப்படி வேணாலும் செய்துவிட்டு தப்பித்துக் கொள்ளலாம், பொய் சொல்லி தப்பி இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம், ஏதாவது ஒரு சூழல்களை காரணமாக வைத்து தப்பித்துக் கொள்ளலாம். இன்னைக்கு செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சூழலை, ஒரு காரணத்தை நாம முன்வைக்கிறோம். நான் என்ன செய்யறது, இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்பதாக பாவமான காரியங்களுக்கு பல காரணங்களை முன்வைத்து அதை நியாயப்படுத்தக்கூடிய நிலையில நாம இருக்கிறோம். இந்த வரலாறுல, இந்த ஹதீஸ்ல, இந்த சம்பவத்திலேயே நமக்கு நல்லா தெரியுது. உமர் அலி அல்லாஹ் அவர்கள் அவரை கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணாங்க, என்ன சொல்றான்னு பார்க்கலாம். அப்போ அவர் சொல்றாரு, நாளைக்கு மறுமை அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் இங்கதான் இருக்கிறான், அல்லாஹ் மறுமையில கேள்வி கேட்பான், நான் என்ன செய்யட்டும்? இந்த எண்ணம் எந்த அடியாருடைய உள்ளத்துல வந்துருச்சோ அவர் பாவத்தின் பக்கம் செல்லவும் மாட்டாரு, பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யக்கூடிய வாய்ப்பை பெறுவார். இதுதான் இறையச்சத்தினுடைய அடையாளமாக நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகின்றார்கள், மன் ஃபித் துன்யா ஹவுனுன் அலைஹி நஃப்ஸுஹு அல் ஹிஸாபு ஃபில் ஆখিরা. ரொம்ப அழகான ஒரு செய்தியை சொல்றாங்க. மன் ஃபித் துன்யா ஹவுனுல்லாஹி அலைஹி, யார் இந்த உலகில் தன்னைத்தானே கேள்வி கேட்டுக் கொள்கிறாரோ, யார் இந்த உலகத்துல தன்னைத்தானே கேள்வி கேட்டு தன்னை சரியாக்கி கொள்கின்றானோ, அல் ஹிஸாபு ஃபில் ஆখিরা, மறுமையில் விசாரணையை அவருக்கு அல்லாஹ் லேசாக்கி வைக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அடுத்தவங்க நீ தப்பு செய்யற, அடுத்தவங்க நீ பாவம் செய்யற, அடுத்தவர்கள் நீ திருந்திக்க என்பதாக சொல்வதற்கு முன்னால் எவர் தன்னை தானே கேள்வி கேட்டுக் கொள்கிறாரோ, மன் சித்துனியா ஹவுனுன் அலைஹி, தன்னைத்தானே, தன்னுடைய நப்சை, அலைஹி நப்சுஹு, தன்னைத்தானே கேள்வி கேட்கிறார். தான் செய்த தவறு என்ன, தான் செய்த நன்மை என்ன, தான் செய்தது சரிதானா, தான் செய்தது தவறா என்பதாக தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டு தான் செய்தது தவறு என்று சொன்னால் அதை திருத்திக் கொள்ளக்கூடியவருக்கு அல் ஹிஸாபு ஃபில் ஆখিরা, மறுமையினுடைய வேதனையை அல்லாஹ் லேசாக்கி வைக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். இது ஒரு இறையச்சத்தினுடைய அடையாளம் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். நபியே, உமது மரணம் வரும் வரை அல்லாஹுவை வணங்குகிறார்கள். மௌத்து வரைக்குமே அல்லாஹுவை இபாதத் செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான். மௌத்து வரைக்குமே அல்லாஹுவை இபாதத் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், வணங்கி கொண்டே இருக்கணும். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். அருமையான சகோதரர்களே, தௌபா என்பது ஒரு பெரும் கொண்ட வணக்கம். எல்லா வணக்கத்தினுடைய தலைமையே தௌபா தான். அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபார் தேடுறது, அந்த துஆ இருக்குது, இந்த துஆ தான் எல்லா வணக்கங்களுடைய தலைமையாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு நாளும் துஆவை கொண்டும் தௌபாவை கொண்டும் அல்லாஹுவோடு நெருங்கக்கூடியவர்களாக மாறும் பொழுது ஈமானில் உறுதியையும் இறையச்சத்தையும் அல்லாஹ் வலிமைப்படுத்தி வைக்கிறான். அதை பெற்றுத்தரக்கூடிய இந்த துல்ஹஜ்ஜினுடைய இந்த முதல் 10 நாட்கள்ல அதிகமாக தௌபா செய்ய வேண்டும், அதிகமாக தஸ்பீஹ் செய்ய வேண்டும். தஸ்பீஹும் தௌபாவும் ஒரு அடியானை அல்லாஹுவோடு ஒன்றாக இணைத்து விடும். அதுவும் இந்த துல்ஹஜ்ஜினுடைய இந்த முதல் 10 நாட்களில் அதிகமாக
தௌபா செய்வது, அதிகமாக தஸ்பீ ஓதுவது ஆக சிறந்தது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா